அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 5, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். மகாராஷ்டிரா புதிய முதல்வர் பட்னாவிஸ் இன்று பதவியேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை பாஜக குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் புதன்கிழமை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து முதல்வராக அவர் வியாழக்கிழமை பதவியேற்க உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. 288 உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரத்தில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 230 இடங்கள் கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. இக்கூட்டணி 132 இடங்கள். அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அவர் பேர் பார்த்து வச்சுக்கோங்க, பட்னாவிஸ். அடுத்ததாக உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் முதல்வர் ஆலோசனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதுகுறித்து முதல்வர் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் அவர்கள் தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத 10 முக்கிய கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்ட செயலாக்கத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான அரசாணை 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 2023-24ஆம் நிதியாண்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் 788 பணிகள் ரூபாய் 11,239 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2024-25ஆம் நிதியாண்டில் 203 பணிகள் 5,901 கோடியில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மேலும் திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு உயர்நிலை குழு கூட்டம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. என்ன திட்டம் பேர், அது எதுக்கு வகுத்திருக்காங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்தே. செய்த குற்றத்தை தக்கவாறு ஆராய்ந்து மீண்டும் அக்குற்றம் செய்யாதபடி குற்றத்திற்கு பொருந்துமாறு தண்டிப்பவனே அரசனாவான்னு வெறுவந்த செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தொழில்நுட்ப கோளாறால் தாமதம். அதாவது நேற்று பாய இருந்த PSLV C-59 இன்று பாய்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV C-59 ராக்கெட் ஏவும் திட்டம் வியாழக்கிழமை, அதாவது இன்று டிசம்பர் 5 மாலைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய ப்ரோபோ 3 என்னும் இரட்டை செயற்கைக்கோளை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு ESO நிறுவனம் வடிவமைத்து இந்தியாவின் PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் நிலைநிறுத்த ஒப்பந்தம் மேற்கொண்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஜூனியர் ஏசியா கப் மஸ்கட் 2024 இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. தொடரும் ஆதிக்கம் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை தக்க வைத்து தெரிவிச்சிருக்காங்க. ஓமனில் நடைபெற்ற 10வது ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியா 5-3 கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி புதன்கிழமை சாம்பியன் கோப்பையை தக்க வைத்தது. போட்டியில் இந்தியாவுக்கு இது 5வது சாம்பியன் பட்டமாகும். இதற்கு முன் 2004, 2008, 2015, 2023 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா கோப்பை வென்றுள்ளது. இதன் மூலம் போட்டியில் அதிக முறை சாம்பியனான அணியாக இந்தியா தொடர்கிறது. அடுத்தபடியாக பாகிஸ்தான் 3 முறையும், தென்கொரியா, மலேசியா தலா 1 முறையும் சாம்பியன் ஆகியுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.